வெள்ளியங்கிரி ஒரு மலை அல்ல, அது சிவனை நோக்கி மனிதன் நடக்கும் பாதை. முதலாம் மலை உடல் சோர்வை கடக்க கற்றுத்தரும். இரண்டாம் மலை மனதிலிருக்கும் பயத்தை உடைக்கும். மூன்றாம் மலை ஆசைகளை மெதுவாக அடக்க சொல்வது. நான்காம் மலை மனிதனின் அகங்காரத்தை சோதிக்கும். ஐந்தாம் மலை கோபத்தை கரைக்க வைக்கும். ஆறாம் மலை பற்றுதலை விட சொல்லும். ஏழாம் மலை அனைத்தையும் தாண்டி சிவனுடன் ஐக்கியமடையும் நிலை. அதனால்தான் வெள்ளியங்கிரி யாத்திரை ஒரு நடைப்பயணம் அல்ல, அது ஒரு ஆத்ம பயணம். இங்கே மந்திரமில்லை, ஆடம்பரமில்லை, இருப்பது காற்று, மௌனம், சிவ உணர்வு. நினைத்தாலே மனம் அடங்கும், நடந்தாலே அகங்காரம் கரையும். அதனால்தான் சித்தர்கள் சொன்னார்கள், வெள்ளியங்கிரி ஏறினால் சிவன் அருகில் வருவான், அகங்காரம் பின்னால் போகும். ஓம் நம சிவாய.